இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 12, 2025 12/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. மகம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி காலை 9:13 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மாசி மகம் காம தகனம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இதற்கு உங்களுடைய குழந்தைகளுடைய அதிருப்தியும் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்திரமாக இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளோ அல்லது வேறு ஏதாவது இன்கம் டேக்ஸ் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமான அலைச்சல் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளுடன் சற்று கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் சனி சூரியனின் பார்வையில் சந்திரன் வரதுனால தான். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. இன்று உடன்பிறப்புகளுடனும் மனஸ்தாபம், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு, உங்க முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். வருமானத்தில் தொய்வு இருக்காது. எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் கேதுவின் நட்சத்திர சாரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு. அதனால இன்று காலை முதலே மனசுல ஒரு தடுமாற்றம், பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் அனாவசியமான மன வேறுபாடுகளை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் வக்கரமா இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் முன்கோபத்தை வெளிப்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்துல சந்திரன் சனி சூரியனின் பார்வையில். இது மட்டும் இல்லாமல் நட்சத்திரநாதனும் வக்கரகதியில் இருக்காரு. குதர்க்க எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயமாகவோ அல்லது உங்களுடைய பதவி விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தவர்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய படாடோப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையுடன் மன வேறுபாடு காரணமாக சற்று சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது தந்தை அப்படின்னு சொன்னா வீட்டுல, வெளியில போனீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். நீங்க வியாபாரியா இருந்தால் உங்க கஸ்டமர்கிட்டயோ இல்ல உங்களுக்கு கீழே வேலை பண்றவங்ககிட்டயோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பதட்டமான வார்த்தைகள் தான் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். தவறான வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா விஷயம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்திலையும் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியனின் பார்வையில இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. சில சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அல்லது உங்க மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விதத்திலும் உங்களுக்கு வேலை சார்ந்த தடுமாற்றங்கள் ஏற்படாது. உங்க ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலுவலக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு
அலைச்சலையும் நேர விரயத்தையும் ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அதில் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். உங்களுடைய பொருட்களில் களவு போகிறதுக்கோ அல்லது ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசலனம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மனசுல எண்ண விரயங்கள் அதிகரிக்கும். தவறான யோசனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்களை பற்றி தவறாக யோசிச்சுக்கிட்டு அதனால நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்துவீங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்க கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது அலுவலக ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. தாயாருடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். மிதுன ராசி, குடும்பத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்திலோ அல்லது தந்தையுடைய அலுவலக ரீதியான பிரச்சனைகளிலோ உங்களுடைய முனைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வேலை விஷயத்துல நல்ல மாற்றம் இருக்கு. உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால தன்னம்பிக்கை அதிகரித்து சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பில்லை. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகத்துக்கு முயற்சி இருந்ததுன்னா அந்த முயற்சி பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு, தொழில் முன்னேற்றம், உத்தியோக மேன்மை, வியாபாரத்தில் வளர்ச்சின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கிய பொறுப்புகள் உங்களிடம் தேடி வருவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகள், கடல் கடந்த தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வியாபாரத்துக்கான செலவுகளாக இருக்கும் அல்லது உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான செலவுகளாக இருக்கும். இந்த செலவுகள் கிடையாது, முதலீடு. இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடக ராசி, ராசிநாதன் வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல விஷயங்களை பற்றி பேசி குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். வழக்குல வெற்றி அடையறதுக்குண்டான முயற்சியில உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் செலவுகளை கொடுத்துட்டு இருக்காரு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீண்ட நாளுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி பேச்சை அதிகமாக விரயமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் சூரியனின் பார்வையில, 2ஆம் வீட்டு அதிபதி சூரியனின் பார்வையில உங்களுக்கு எதிரிகளால் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அந்த வார்த்தைகளில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். கௌரவத்துக்காக பிடிவாத குணத்தோடு செயல்பட்ட நபர்கள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்களே பிடிவாதமா செயல்பட்டு இருப்பீங்க. அந்த பிடிவாதத்தை விடுத்து குடும்ப நன்மைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒற்றுமையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை மட்டுமல்லாமல் மன நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப விஷயமா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள், உடன்பட்டு செயல்படுவார்கள். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபத்தை இன்று பேசுவதன் மூலமாக நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும்.
குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட குதர்க்க எண்ணங்கள் அதல்லது எதிரிகளின் குதர்க்க செயல்பாடுகள் உங்களுக்கு சமயோஜித புத்தியை கொடுத்து அதை டேக்கிள் பண்றதுக்கு உண்டான புத்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம், சிலருக்கு வாடகை வீட்டிலேயே வேறு இடத்துக்கு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், தெளிவான சிந்தனை ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேதுவின் நட்சத்திர அசாரம் உங்களுடைய நட்சத்திரத்தையே சந்திரன் டிராவல் பண்றாரு. அதனால கொஞ்சம் குடும்ப தெய்வத்தை வழிபடுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. குலதெய்வ வழிபாடோ அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளையோ செயல்படுத்துவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். குழந்தைகளை நினைத்து கவலைப்படுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இன்று உங்களுடைய மனசுல ஒரு விதமான தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக எதிரிகள் உங்களுக்கு அடங்கியிருப்பார்கள். அவர்களின் செயல்பாடுகளை முன்கூட்டியே யோசனை செய்து அதற்கேற்றாற் போல உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்க பேசி வச்சுப்பீங்க. ஆனா அவங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லை, எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி எதிரிகளின் தாக்கத்தை குறைப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சற்று சங்கடத்தை கொடுக்கும். அதனால கொஞ்சம் நிதானத்தோட பேசுங்க. உங்களுக்கு முன்கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதாவது 7ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, உங்களுடைய நட்சத்திரநாதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்க கூட ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இல்ல திமிர்த்தனமா பேசுவாங்க. இதனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கோ முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உணர்ச்சி வசப்படாம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, விரயஸ்தானத்துல விரையாதிபதி சூரியனின் பார்வையில சந்திரன். அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும். டாம்பிக செலவுகள் அதாவது படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வெளிநாட்டிலிருந்து நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய மரியாதை உயர்வின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க செலவுகள் ஏற்படும். ஆனா இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான முன்னேற்பாடாக இருக்குமே தவிர அதனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். நிலத்துல முதலீடு பண்றதுக்கோ இல்ல வீடு வாங்குறதுக்கோ இல்ல ஆபீஸ் வாங்குறதுக்கோ ஆபீஸ் பிரெமிசஸ் வாங்குறதுக்கோ இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும். ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற செலவுகளால் உங்களுக்கு இன்று பணவிரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்க வேலை விஷயமா நீங்க எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். அதே சமயம் இந்த இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நிலையான இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வந்த சிக்கல்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதனால எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்பட்டதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் அல்லது பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. லாபஸ்தானாதிபதியான சூரியன் எதிரியோட வீடான கும்பராசியில் இருக்காரு. எதிரியோட சேர்ந்து கும்பராசி அதிபதி சனியோட சேர்ந்து இதனால உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள்ல அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்னா ஆபீஸ்ல பதவிக்காக உங்க மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க. இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகளோட வீட்டில் குழந்தைகளோட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய
கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு எடுக்கும் முயற்சிகள் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிட்டும். இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டிலையா இருந்தால் உங்களுடைய வீட்டில் ஒன்றா குழந்தை பாக்கியம் ஏற்படும், அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் அலுவலக ரீதியாக பதவி உயர்வின் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகளும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்துல சற்று செலவுகள் ஏற்பட்டாலும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்துல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன லாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், வியாபார லாபம்னு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று ஆசிரியர்களின் அறிவுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும். உங்களுடைய ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்கும். விருச்சிக ராசி தசமஸ்தானாதிபதியான சூரியனின் பார்வையில சந்திரன், தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது உண்டான சூழ்நிலை இருக்கு. இதனால இது நாள் வரைக்கும் உடம்புல வியாதி, கால் பகுதியில், இடுப்பு பகுதியில் பிரச்சனையினால சங்கடப்படுபவர்களுக்கு அந்த சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சொந்த வீடு வாங்குறதுக்கோ சொந்த வீட்டை புதுப்பிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சொந்த வீடு சம்பந்தமான மன வருத்தங்கள் விலகும். கணவன் மனைவி உறவுல புதிய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பண பிரச்சனைகள் தீருகின்ற நேரம் வந்துவிட்டது. வீட்டு பிரச்சனை சால்வ் ஆகும். ஆபீஸ் பிரச்சனையில உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பா உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு எதிராக பேசியவர்களே உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். புதிய பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க வேலை விஷயமா இல்ல அரசாங்கத்திலேயோ இல்ல தனியார் நிறுவனத்திலேயோ வேலை பண்ணினா உங்க மேலதிகாரிகளை உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம், அதாவது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கோ இல்ல ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கோ டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிரான்ஸ்பர் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இன்று கிடைக்கக்கூடிய அந்த மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா நீங்க படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் உங்களுடைய பெருமிதத்தை பற்றியும் உங்களுடைய பெருமையை பற்றியும் அடுத்தவர்கள் பேசி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆக்சுவலாக தேய்பிறை சந்திரன் தான் சங்கடத்தை கொடுப்பாரு. வளர்பிறை சந்திரன் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபார விஷயம், உத்தியோக விஷயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையை பற்றிய கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். பித்திருக்கள் சார்ந்த, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய மனசுல அலபாயும். அலைமோதும் எண்ணங்கள் காரணமாக உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். இருப்பினும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அலுவலக விஷயத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இன்னைக்கு கடுமையான அலைச்சல் இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு நிலம் சார்ந்த வழக்கோ இல்லை உங்களுடைய லீகல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வரும். நன்மைகள் ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும். இது நாள் வரைக்கும் லாபம் இல்லாத விஷயத்தில் கூட இன்னைக்கு லாபம் அடையறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதுவும் அஷ்டமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்று அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய தாயார் சார்ந்த விஷயமோ அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலோ அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் பற்றிய விமர்சனங்கள் இன்று சங்கடத்தை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று தடுமாற்றம் ஏற்படும். கடந்த காலத்தில் நீங்கள் கடன் வாங்கின நபர் மீண்டும் தொல்லை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக ஏதோ ஒரு அகஸ்மாத்தாக சொல்ல போக அது குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, அதுவும் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி அது சின்ன லெவலில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டு விஷயத்தை கேஷுவலாக பேசுவாங்க. அந்த மாதிரி கேஷுவலாக பேசும்பொழுது சில ரகசியங்கள் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை உங்களுடைய குடும்ப விஷயத்தை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தை, வியாபார ரகசியங்களை வெளியாரிடம் பேசாமல் இருப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பீங்க. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு நிம்மதியை இழக்க செய்யும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். மனக்குழப்பத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்தில் நீங்களே குழப்பத்துக்கு காரணமாக இருப்பீங்க. அதாவது உங்கள் உடம்பு விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் சரி, தப்பாக சொன்னாலும் சரி, அது குழப்பத்தை அதிகப்படுத்தும். கும்ப ராசி, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். சப்தமஸ்தானாதிபதி ராசிநாதனோட சேர்ந்திருக்காரு. அதனால கொஞ்சம் ஈகோ உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் இருக்குமே தவிர மற்றபடி உங்களுடைய உறவுகளோ அல்லது நண்பர்களோ உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். இதனால் உங்களுக்கு தலைகணம் இராமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, வியாபார லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலமாக ஏற்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அந்த முக்கிய முடிவுகள் காரணமாக அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவங்க பேசுகிறத பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் அவர்கள் சொல்லும் பாயிண்ட் என்னங்கிறத மட்டும் வேலிடேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் சற்று முன்கோபத்தோடு பேசினா அதை உங்களுடைய லாபத்துக்கு எடுத்துக்கணுமே தவிர அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. சந்தோஷ மிகுதியான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு உங்கள் வியாபார முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும்.
மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது இன்று நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல, கடன் விஷயத்துல, உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்க யாரை பார்த்து பயந்தீங்களோ அவங்க விஷயத்துலலாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்கலாம் இப்போ உங்களை விட்டு விலகிச் செல்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல, தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தால் போதும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் செலவுகள், மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சோம்பல் தன்மை காரணமாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு ஸ்கூலில் எப்படி இருக்கும், காலேஜில் எப்படி இருக்கும், என் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிட்டு அதனால் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள், உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்ககிட்ட ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மறைமுகமாக செயல்படுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசாக கெட்ட பேர் ஏற்படாது. பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் வீடு மாற்றம் போன்ற விஷயங்களால் கடன் சுமை அதிகரிக்கும் சூழ்நிலை, அதற்கான பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடன் அடைக்க முடியாது, புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதே சமயம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால நண்பர்களின் உதவி, தாயாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்ஃபேக்ட் உங்கள் கடந்த காலத்தில் சின்ன வயசில் உங்கள் கூட இருந்தவங்க, உங்கள் கூட படித்தவங்க, உங்கள் கூட வேலை பண்ணவங்க இவங்கள்லாம் உங்களை தேடி வந்து சந்திப்பாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமான சந்தோஷத்தில் சில சமயம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.